அப்பா. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் புகழ்கிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, நாமத்தை மயப்படுத்திக் கொள்வீராக. இந்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், எங்களோடு பேசுவீராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் வாயிலாக எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வீராக. அப்பா, பவுலும் பர்னபாவும் எப்படி மிஷினரி பயணம் துவங்கினார்களோ அதே போல் மிஷினரி பயணங்கள், மிஷினரி பணிகள், மிஷினரி வேலைகளை செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கூட எங்களுக்கு தருவீராக. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலும் அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், பெரியவர், பரிசுத்தர். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கு 13ஆம் அதிகாரத்துக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இதில் மொத்தம் 52 வசனங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய சாப்டர், ஒரு பெரிய அதிகாரம். இதில் முக்கியமாக நாம் படிக்க போகிறது கர்த்தர் 3ஆம் தலைமுறையை எழுப்புகிறதை காண முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வச்சுப்போம், இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களை செகண்ட் ஜென்ரேஷன் வச்சுப்போம், இந்த பவுல் பர்னபாவெல்லாம் தேர்ட் ஜெனரேஷன் வச்சுப்போம். இயேசு ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே போல் சீஷர்கள் நடத்தினாங்க. சீஷர்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்தார்களோ அதே போல் 3ஆம் தலைமுறை பவுலும் பர்னபாவும் செய்ய போகிறாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு நிறைய செய்ய போகிறாங்க. நம்மளும் அது போல தான். இயேசுலேருந்து நம்ம 2000 வருஷமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தலைமுறையை 50 வருஷம் கணக்கு வச்சிங்கன்னா ஏறக்குறைய 40 தலைமுறைகள் தாண்டி நம்ம இங்கே இருக்கிறோம். கரெக்டா? 2000 வருஷத்தில் 200 தலைமுறை இல்லை, 200 வருஷம். 2000 வருஷத்தில் எத்தனை வருஷம் இருக்குது? 2000 வருஷம் இருக்குது இல்லை. ஒரு மனுஷனுக்கு 50, 2000 டிவைடட் பை 50 போட்டால் 40 வரும் இல்லை. ஒரு தலைமுறைக்கு 50 வருஷம் போட்டோம்னா ஏறக்குறைய 40 தலைமுறை தள்ளி நம்ம இங்கே இருக்கிறோம் ஜீசஸ்லேருந்து. ஆமேன், அல்லேலூயா. அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? 400 தலைமுறை, மன்னிக்கும், ஒரு தலைமுறைக்கு 400 தலைமுறை தள்ளி இருக்கிறோம். 400 ஜென்ரேஷன் தாண்டி இருக்கிறோம். அன்னைக்கு பவுலும் பர்னபாவும் நடந்து திரிய போகிறாங்க. இன்றைக்கி நம்ம காரில் திரிந்து கொண்டு இருக்கிறோம். போன மாதம் வரைக்கும் நான் மாருதி ஓம்னியில் திரிந்து கொண்டிருந்தேன். இப்போ ஆண்டவர் எனக்கு மாருதி ஈகோ கொடுத்துருக்கார். சூப்பராக இருக்குது இந்த கார், ஏசிலாம் இருக்குது. ஏறி உக்காந்ததுமே புது கார்னால ஜில்லுன்னு காற்று வந்துடுது. போன வாரம் ஃபுல்லாக ஓஎம்ஆரில் 3 இடத்துல விவிஎஸ் நடத்தக்கூடிய கிருபை தந்தார். என் பிள்ளைங்களாம் என் கூட வந்தாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் ஓம்னியில் போகணுமே இல்லை, டிரைவர் கீழே தான் இன்ஜினே இருக்குது அப்படின்லாம் பேசணும். ஹலோ, நடந்து ஊழியம் செஞ்சுருக்காரு பவுலும் பர்னபா. நடந்து ஆமேன். இயேசு நடந்து ஊழியம் செய்தார். அவர்கள் செய்த ஊழியம் நம்ம ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி விமானத்தில் போகிறோம், ஹெலிகாப்டரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், காரில் போகிறோம், பல வசதிகள். ஊழியமும் பெருகிறது, மக்களுக்கு செல்வாக்கும் சுகமும் பெருகிறது. ஸோ இன்றைய செய்திக்கு நான் தலைப்பு கொடுப்பேன், பவுல் அப்போஸ்தலனின் முதலாம் மிஷினரி பயணம். ஆமேன். அவர் மிஷினரி பயணம் போகிறாருன்னு அவருக்கே தெரியாது. என் மகனே, நீயோ நானோ ஓஎம்ஆருக்கு போகிறோமே, மகளே நம்ம போகிறோமே, அது மிஷினரி பயணமாக கூட இருக்கலாம். நம்ம தலைமுறைக்கு பிறகு தான் அது தெரியும். அல்லேலூயா. ஆமாம், பவுலுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அவர் போன இந்த மிஷினரி பயணமானது எத்தனை ஆத்துமாக்களை அது நடத்தினது, கொண்டு வந்தது என்பதை பற்றி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் இதை பற்றி சொல்கிறது. 3 மேஜர் எக்ஸ்பெடிஷன் போனாராம். மேஜர்னா ரிஸ்க் எடுத்து போனார். போனவர் திரும்பி வருவாரான்னு கிடையாது. பவுலை நீங்கள் அனுப்பும்போது லாஸ்ட்டு சல்யூட் அடிச்சு அனுப்பிடலாம். ஐயா நீ வருவியான்னு எனக்கு தரல, என்ன பண்ணுறேன்? 3 மேஜர் எக்ஸ்பெடிஷன். கடற்சேதம் மாட்டினார். நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், இந்த ஃப்ளைட் ஒழிஞ்சிரும், அதில் பாஸ்டரை ஏற்றி விட்டோன்னா திரும்பி வரமாட்டாரா? வந்துட்டாரே இந்த பாஸ்டர் உடஞ்சி போன கப்பல்லேருந்து. அல்லேலூயா. 10,000 மைல்கள் ரோமர்களுடைய ஆட்சி முழுவதும் சென்றார். அந்த காலத்தில் வாழ்ந்த நீரோ மன்னன் தன் 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 ஆட்சி பகுதி முழுவதும் நடந்தானோ சுற்றினானோ என்று தெரியவில்லை. பவுல் போனார்.
இன்றைக்கு ஆட்சி செய்கிற தலைவர்கள் எந்த மூலை முடுக்குகளுக்கு போகிறார்களோ அதை பற்றி கவலை இல்லை. கிறிஸ்தவ ஊழியர்களாகிய நீங்களும் நானும் சொல்லுங்க, போய் வர வேண்டும், மிஷனரி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லையா? இன்றைக்கி இருக்கிற சிரியா, சைப்ரஸ், துருக்கி, கிரீஸ், இந்த நாடுகளுக்கு, இன்றைக்கி ஒரு நாடாக இருக்கிற நாடுகளுக்கு போனார். இந்த கிரீஸ்ன்றதை மட்டும் மனதில் வச்சுங்க. கிரீஸ்ன்ற நாடு ஐரோப்பாவில் இருக்குது. இன்றைக்கி ஐரோப்பா முழுவதுமே கிறிஸ்தவர்கள் தான். காரணம், இந்த பரிசுத்தவான் அந்த கிரீஸில் கால் வைக்கும் போது ஆற்றங்கரை ஓரமாய், நதிகரை ஓரமாய், வீடு கூட கிடைக்கல. நம்ம ஊழியத்துக்கு போகும்போது யாருன்னா ஒரு வீடு வாடகை கொடுத்தாவது பிரேயர் நடத்தலான்னு பார்க்குறோம். நதிகரை ஓரமாய், ஆற்றங்கரை ஓரமாய் அங்கே நடந்த ஜெபக்குழியில் செய்தி அளித்தாரே பவுல், அதுதான் இன்றைக்கி ஐரோப்பா முழுவதும் ரட்சிப்பதற்கு காரணம். அல்லேலூயா. முதல் மிஷனரி பயணம் கிறிஸ்துவுக்கு பின் 46, 47, 48 3 வருஷம் போயிருக்கார். 3 வருஷம் பயணம். கூட போனது பர்னபா, ஜான் மார்க். எங்கேருந்து போனார்? அந்தியோகியாவிலிருந்து போகிறார். இந்த அந்தியோகியாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இன்றைய மெசேஜில் அந்தியோகியா பற்றி மெயினாக புரிஞ்சுப்பீங்க. அந்தியோகியா பேர் மறக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அந்தியோகியா பேரை மறக்க மாட்டேன். அந்தியோகியா பேரை மறக்க மாட்டேன். என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்களா? பேர் மறக்காதீங்க. அந்தியோகியா நம்ம எல்லாருக்கும் பேர் கிறிஸ்தவர்கள் இல்லையா? இந்த பேரை யார் நமக்கு வச்சது? நம்மளை பார்த்து உலகத்து ஜனங்க சொல்கிறாங்க கிறிஸ்டியன்னு. முதல் இந்த கூட்டத்தை, கிறிஸ்துவ வணங்குற கூட்டத்தை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னது அந்தியோகியா பட்டணத்தில். ஆமேன். அந்தியோகியாவில் ஒரு சபை. அந்த சபையில் ஜனம் நிறைய கூடிருச்சு. ஆளாளுக்கு பைபிள் தூக்கிட்டு போகிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாங்களான்னு எனக்கு தெரில. அங்கே இருந்துடுறாங்க. ஒரே சவுண்டு தான், ஒரே அல்லேலூயா சத்தம் தான், ஒரே ஆர்ப்பாட்டம் தான். சுற்றி இருக்கிற ஜனங்க ஒரு பேர் வச்சாங்க, கிறிஸ்தவர்கள்னு. எருசலேமில் எழுப்புதல் நடந்துச்சு, அப்போ கிறிஸ்தவர்கள் பேர் வரல. எங்கே? அந்தியோகியாவில். நீங்கள் புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவம் துவங்கினது அந்தியோகியாவில் இல்லை, வளர்ந்தது அந்தியோகியாவில். கிறிஸ்தவம் துவங்கியது எருசலேமில். எங்கே தொங்குச்சுன்னீங்களா? அந்த மேல் வீட்டறையில் வாடகை எடுத்து 120 பேர் கூடினாங்க. அங்கே வீட்டிலேருந்து வெளியே வந்தார் பவுல், அபிஷேகத்தை பெற்று வந்தார். வீட்டு பால்கனிலேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்தார். ஏன்னா இந்த சவுண்டை கேட்டு ஜனம் வீடு ஃபுல்லாக நின்றுச்சு. கொடுத்துட்டு இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு, இயேசுவை ஏற்றுக்கணும்னா ஞானஸ்தானம் பெறணும்னு சொன்னார் பாருங்க. ஜனங்க வந்து லைனில் நின்றுச்சு. 3000 பேர் கொடுத்துட்டார். அப்புறமா வேறு ஒரு மீட்டிங் பேசினார் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கிறவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ஏற்று போனாங்க பாருங்க. அப்போ தான் சங்கத்தில் சேர்ப்போனாங்க பாருங்க. 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை பேர் ஆயிடுச்சு? 8000 பேர். இந்த 120 வீட்டில் எத்தனை மீட்டிங் நடத்துவீங்க 8000 பேர் வந்து போகிறதுக்கு? சாலமோனோட மண்டபத்தை எடுத்துட்டாங்க. அன்றைக்கி எருசலேமில் உள்ள பெரிய பில்டிங்கே சாலமோன் மண்டபம். அந்த மண்டபமே ரொம்பிருச்சு. இந்த அண்ணா காய்பாக்கெலாம் நல்ல வருமானம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இடி விழுது. இந்த கூட்டத்தை விட்டால் வளர்ந்து நாளைக்கு யார் அழிச்சிருவாங்க? நம்மளை அழிச்சிருவாங்கன்னு அந்த மண்டபத்தை கொடுக்காம நிறுத்திட்டான். அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவன் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள அடித்து கொலை செய்ய ஆரம்பித்தான். லீடர்ஸ் எல்லாம் கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. கவனிங்க, சர்ச்சு என்ன பண்ணுச்சுன்னா அங்கேருந்து எகிரி உடைந்து சிதறி ஓடிடுச்சு. எருசலேம் விட்டு ஓடிடுச்சு. எருசலேம் வெறும் 350 ஏக்கர் நிலம் தான். வெளியில் போயிடுச்சு. வெளியில் போய் ஒரு காலி லேண்டு ஒன்று வாங்கி ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டு, மெகா ஷெட்டு ஒன்று போட்டு ஆரம்பித்தாங்க பாருங்கள். அதுதான் அந்தியோகியா. இங்கே யாரும் அடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இங்கே யூதர்களோட ராஜ்யம் கிடையாது, ரோமர்களுக்கு பவர். பல சர்ச்சு மெம்பரே ரோமர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. கொர்னேலியுலாம் அங்கே போயிட்டாங்க. எல்லாரும் அங்கே போயிட்டாங்க சர்ச்சுக்கு. இப்போ யாராவது அடிக்க முடியுமா? பெரிய ஷெட்டு. கவர்மெண்ட் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ரோமர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. பெரிய சபையாக மாறிவிட்டது. இந்த அந்தியோகியாவில் ஒரு 3 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் ரொம்ப சூப்பர், பவுல், பர்னபா. எங்கேருந்து? அந்தியோகியா. மறப்பீங்க பேர். பவுலை கூப்பிட்டு முட்டி போடு பவுல். பவுலுக்கு பேர் சவுல். அவர் பழைய பேர் என்ன பேருங்க? சவுல். எல்லாரும் பைபிளில் உள்ள பேர் தான் வைப்பாங்க. இப்போ இந்த பவுலுக்கு சவுல்னு பேர் வச்சார் அவங்க அப்பானா, எந்த சவுலை பார்த்து பேர் வச்சுப்பார்? இஸ்ரவேலோட முதல் ராஜா பேர் சவுல். அந்த பேரை இங்கே வச்சுட்டாங்க. இந்த சவுலோட ஃபேமிலி மட்டும் ஒரு வித்தியாசமான ஃபேமிலி, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஃபேமிலி. அவங்க ரோமர்களோட அப்போ அன்றைக்கி உலகத்தை ஆள்றது ரோமர்களோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ். இந்த சவுலோட அப்பா ஒரு பேர் வச்சார். அவங்க ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியன், யூதர்கள். சரி, நீ வந்து யூத மதத்தை தழுவி இருக்க, அதனால் உன் வழியில் என்ன வச்சிடலாம்? சவுல். நான் பாலிட்டிக்ஸில் இருக்கேன், ரோமர்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கேன்,
அதனால் என் பேரில் என் பையனுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? பவுல். அப்போ அப்பா நான் கூப்பிட்டுருப்பாரு பவுல் அப்படின்னு நிற்பார். அம்மா நான் கூப்பிட்டுருப்பாங்க சவுல் அப்படின்னு நிற்பாங்க. அவன் சவுல் பவுல்னா லிட்டில்னு அர்த்தமா, சின்ன என்ற அர்த்தம். குட்டி பையா அப்படின்னு என்ன சொல்கிறோம்? டே குட்டி அப்படின்றவன், அது பவுலன்னா குட்டி பையா என்று அர்த்தம் போல. ஆமேன். பயங்கரமான படிப்பு, நல்ல படிப்பு. ரோமனுடைய டிகிரி எல்லாம் முடிச்சிட்டாரு. காலையில் போனால் ரோமர்களுடைய டிகிரி, ஈவினிங் போனால் அம்மாவோட டிகிரி, பைபிளும் முடிச்சிட்டார். பைபிள் காலேஜ்லையும் டிகிரி வாங்கிட்டாரு, அங்கேயும் டிகிரி வாங்கிட்டார். பாலிட்டிக்ஸ்லையும் பெரிய ஆள், சர்ச்சிலையும் பெரிய ஆள். ஒரே நேரத்தில் ரெண்டாவதுத்தையும் பெரிய ஆள். யார்? இந்த பவுல் என்கிற சவுல். அவர் மோதக்கூடாத இடத்துல மோதினார். யார்கிட்ட மோதினார்? ஜீசஸ் கையில். ஜீசஸை டைரெக்டாக காட்சி அளித்து வார்னிங் கொடுத்தாரு. நீ என் கூட மோதினா முள்ளில் உதைக்கிறது அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கொண்டான், சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரு. சவுலே, யார் அந்த சவுல்? முன்பதாக வா, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு பார்த்தா இவன் தான் அழுது அடிச்சுன்னு ஓடியாடுறான். முழங்கால் படியிடு, கர்த்தருக்கு முன்பதாக இயேசு உன்னை அழைக்கிறார், ஊழியத்துக்கு போவாயான போது யார் வந்து விழுந்து கிடக்குது? சவுல் விழுந்திருக்க. பர்னபா, யார் அந்த பர்னபா? இயேசு உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் போது இன்னொருத்தர் ஓடி வந்து விழுறார். அவர் யாருங்க? பர்னபா. பார்த்தா இவர் தான் அந்த பர்னபா, இவர் தான் அந்த பவுல். பரிசுத்தவான்கள்லாம் தலைமலை கையை வச்சாங்க. ஆமேன். அந்தியோக பட்டணத்தில் என்ன பண்ணாங்க? தலைமலை கை வச்சு கூட பாருங்க, சிமியோன், சிரேனே ஊரானாகிய லூகி, கார்பாங்கு தேசாதிபதி ஏரோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இத்தனை பேர் ஊழியம் செய்கிறவங்க மத்தியில் இவங்கெல்லாம் மெயின் லீடர்ஸ் ஆகிட்டாங்க. ஆமேன். அந்தியோகியா சபையில் தீர்க்க தரிசனம் யாருக்கு வந்துக்கிட்டே இருக்கு? பவுலுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆமேன். ஊழியத்துக்கு அனுப்ப போகிறாங்க. இந்த கூட இருந்த டீமை பற்றி நம்ம படிச்சிடலாம். பை த வே, நம்ம செர்மனுடைய டைட்டில்னா சொன்னேன், பவுலினுடைய முதலாவது மிஷினரி பயணம். இதை நான் 4 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். 1 to 3 வரைக்கும் பர்னபாவும் சவுலும் என்று பேச போகிறேன். அவருடைய ஊழியத்தின் துவக்கம் என்பதாக. 4ஆம் வசனம் 13ஆம் வசனம் வரைக்கும் ரோமர்களுடைய பட்டணங்களில் பவுலும் பர்னபாவும் என்று பேச போகிறேன். 14ஆம் வசனம் 41ஆம் வசனம் வரைக்கும் த சர்மன் அட் பிசிடியன் ஆன்டியாக், அந்தியோகியாவில் உள்ள பிசிடியன் என்கிற இடத்துல பவுல் ஒரு மெசேஜ் கொடுத்தார். பயங்கரமான மெசேஜ். ஜீசஸ்னா மலை பிரசங்கம், ஸ்தேவான்னா சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த பிரசங்கம், பவுல்னா இந்த பிரசங்கம். ஃபுல்லாகவே பழைய ஏற்பாடையும் இயேசுவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம். அல்லேலூயா. பிறகு 42ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் 52ஆம் வசனம் வரைக்கும் பிசிதியாவில் நடந்தது என்ன அப்படின்பதாக பேச போகிறேன். ஆமேன். இங்கே பாருங்கள், ஒரு உலகத்து மனிதனை பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஜீசஸ் யாருன்னே தெரியாது. உங்களுக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறார். எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? பார்ப்பீங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, பிரதர் சாமி உங்களை காப்பாற்றுவார் சொல்லுவீங்க தானே? அப்படி தானே? ஒருத்தர் கடன் பிரச்சனையோடு இருக்கிறார், சொல்லுங்க பிரதர் நான் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தால் தெரியுமா, ஜீசஸ் உங்களை காப்பாற்றுவார். கனெக்ட் பண்ணிட்டீங்க தானே? வேற ஒரு மதத்தை வணங்குகிற எல்லாம் தெரிந்த ஒரு மத குருவை பார்க்குறீங்க, அவருக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் ஏற்கனவே பணக்காரு, அவர் ஏற்கனவே மீதி பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, என்ன சொல்லுவீங்க? யோசிப்பீங்க, தலையை போட்டு சொரிஞ்சிப்பீங்க. ஐயா நீங்கள் மோட்சம் போகணுமா தம்பி, மோட்சத்துக்கு போகிறதா நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப யோசிப்பீங்க தானே? யோசித்து வீட்டுக்கு வந்துடுவீங்க. பைபிளை திறந்து படிப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு படிப்பீங்க. படிச்சுட்டு போய் நேசாக சொல்லுவீங்க, இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறாருன்னுவீங்க. அவர் சொல்லுவார், தர்மம் பண்ணுன. சார் நீ எவ்வளோ தர்மம் பண்ணாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது சார், இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? ஸோ we will find ways to connect with people to preach the gospel. புரியுதுங்களா? we need கனெக்ஷன் இருந்தால் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். இல்லை, we need some relationship. ஒரு உறவு வேணும், ஒரு நட்பு வேண்டும், நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு அவர் காது வேணும். அப்படி ஒரு கனெக்ஷன் பண்ணோம். ஆமேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆபிரகாம் வழியில் பிறந்த ஒரு யூதன் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாருன்னு வைங்க, யாருங்க? அவரும் இயேசு ஏற்றுனா தான் பரலோகம் போக முடியும். ஆபிரகாம் வழியில் வந்தால் கூட போக முடியாது. யார் வழியில் தான் போக முடியும்? இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கிறிஸ்டல் கிளியராக கொடுத்தார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்ட்டார். அது ஆபிரகாம் பிள்ளைங்க கூட வர முடியாது. அப்படி ஒருத்தர் உங்கள் முன்னாடி நின்னா
எப்படி மெசேஜ் கொடுப்பீங்க? இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறாருன்னா, இயேசுவா அந்த தச்சன் வீட்டில் இருந்தார் அவரா அப்படின்னு கேட்பான். என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ பேசணும், எப்படி கனெக்ட் பண்ணணும். இயேசுவை தச்சனுடைய மகன் என்று நினைக்கிறான், இயேசுவை ஒரு ஏழை என்று நினைக்கிறான். எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அப்போ பைபிள் படிப்பீங்க. அவன் யாரை திரும்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறான்? ஆபிரகாம் என் தகப்பன், தாவீது என் தகப்பன், மோசே எங்கள் லீடர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் போய் படிப்பீங்க. ஆபிரகாமிலும் இயேசு எப்படி பெரியவர்னு பேசணும் தானே. மோசையிலும் இயேசு எப்படி பெரியவர்னு பேசணும், தாவீதிலும் எப்படி பெரியவர்னு பேசுவோம் தானே. அதை தான் இப்போ பேசியிருக்கார். இதை நீங்கள் மெயினாக படிக்கணும். அல்ல இல்லையா? ஆதி ஆகமத்தில் இருந்து மத்தேயு துவக்கம் வரைக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜை பண்ணியிருப்பார். த பவர்ஃபுல் சர்மன் அட் பிசிடியன் அந்தியோகியாவில் ஒரு மாபெரும் மெசேஜ் கொடுக்குறார். 42ஆம் வசனத்தில் ரெஸ்பாண்ட் வந்துச்சு. நான் ஏற்கனவே குரூப் ஷேரிங்கில் இருக்கும்போது பிள்ளைங்க கையில் சொன்னேன். இந்த பவுல் பர்னபாலாம் இருக்காங்கல்ல, ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், கவனிங்க. ஊரில் போய் எல்லாருக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுவாங்களா? காலையிலேருந்து சொல்லி திங்கக்கிழமை சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க, புதன்கிழமை சொல்லுவாங்க, வியாழக்கிழமை சொல்லுவாங்க, டீ கடையில் சொல்லுவாங்க, ஆலமரத்தடியில் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம்ல அவங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க. அதுக்கு ஜப ஆலயம்னு பேர். என்னதுங்க? எல்லா யூதர்களும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எங்கே போவாங்க? ஜபாலயம். கூட யார் போயிடுவாங்க? இவங்களும் போவாங்க. ஏன்னா இவங்களும் யூதர்கள் தானே. ஜபாலயத்தில் போயிடுவாங்க. ஜபாலயத்தில் சர்வீஸ் நடக்கும். துவக்க ஜபம் செய்வாங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, மோசேயின் தேவனே, எங்கள் மீது மனதாக இரும் தேவனே, இப்படி தான் பேசினுப்பாங்க. இயேசுன்ற பேர் வராது. பண்ண பிறகு ஒரு பாடல் பாடுவாங்க. தேவாதி தேவனை துதிப்பாங்க. நம்ம தேவனை தான், யோகா தேவனை தான் துதிப்பாங்க. துதித்த பிறகு குழந்தைங்களாம் நான் நினைக்கிறேன் குழந்தைங்களாம் மனப்பாட வசனம் சொல்லும். புதிய ஏற்பாட்டில் சொல்லாது. எதில் சொல்லும்? பழைய ஏற்பாட்டில் சொல்லும். சாட்சி வேலை வரும்போது எல்லோரும் சாட்சி சொல்லுவாங்க. மெசேஜ் வரும்போது அங்கே உள்ள ரபி மெசேஜ் கொடுப்பாரு. கொடுத்துட்ட பிறகு அந்த ரபி நான் சொல்லுவார், புதுசாக ஒரு 2 பேர் வந்துக்கிறாங்க, எருசலேம்லேருந்து வந்துக்கிறாங்க. அவர் நினச்சிப்பார் எருசலேம்லேருந்து வந்துக்கிறாங்க. இதோ இவர் பேர் பவுலாம், இவர் கமாலியல் கையிலே படித்தாராம். அப்போ கமாலியல் பெரிய மது, இவரை பேசும்படியாக அழைக்கிறேன்னு கூப்பிடுவாங்க. பவுல் அங்கே வருவார், மைக்கு கொடுப்பாங்க. ஆபிரகாம் பற்றி பேசுவார், ஜனங்களாம் ஆண் பார்க்கும். தாவீது பற்றி பேசுவார், ஜனங்களாம் ஆண் பார்ப்பாங்க. அப்படியே பேசின்னு வந்து டக்குன்னு ஜீசஸ் பற்றி பேசுவார். ஜனம் சில தலை சொரியும், சில பெரியவங்க ஏஞ்சி நின்றுவாங்க. அது யார்? இயேசை பற்றி பேசுகிறான். அது யார்? நமக்காக பாடுபட்டார்னு ஏசாயா 53 பேசுவார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு இயேசுவோட அபிஷேகத்தை ஏசாயா 61 இயேசுவை பற்றியே பேசுவார். டென்ஷன் ஆகிடுவாங்க. ரொம்ப பைபிள் படித்தவங்க எழுந்துருவாங்க, அவனை நிறுத்த சொல்லு, அவன் பிதற்றுகிறான்னு ஒரு டீம் கத்தும். ஆனால் சிலர் இங்கே உட்காந்துருப்பாங்க உடம்பு சரியில்லாமல், இயேசு உன்னை சொஸ்தமாக்குறாருன்னா சுகம் கிடச்சிடும். அந்த தேவாலயம் 2 துண்டாகிடும், 2 டீமாக மாறிடும். ஒரு டீம் பவுலை பிடிச்சும் போயிடுவாங்க. கமிட்டி மெம்பர்ஸு அவங்க இவங்களாம், யாரா அவன் பேசுகிறான், கை தட்டுறான், பாடுறான்னு பிடிச்சும் போயிடுவாங்க. இந்த சைடு இருக்கிற டீம் சொல்லும், யங் டீம்லாம், இல்லை அவர் நல்லது தான் பேசினார் விடுன்னு. ஒரு வாரம் தான் போவாங்க. அந்த ஜபாலயம் என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். சில நேரம் பவுலுக்கு அடி கூட விழுந்துடும், பர்னபாக்கு அடி கூட விடும். விழுந்துட்ட பிறகு போங்கடா ஜபாலயத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு எல்லாத்துக்கும் எழுதிடுவாங்க. இப்படி 2 பேர் வந்துக்கிறான், அந்த ஜபாலயத்தை சொல்லு, அந்தியோகியாவில் சொல்லு, அங்கே சொல்லு, இங்கே சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பவுலும் பர்னபாவும் அடி வாங்கின்னு வெளியே போகும்போது இந்த பப்ளிக் நான் தெரியுமா சொல்லுவோம், ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அப்பா ஒரு கல்யாண மண்டபம் வச்சுக்கிறார் வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது வாங்க அப்படின்னு எங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க? அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு பவுலையும் பர்னபாவையும் பேச விட்ருவாங்க. பவுலும் பர்னபாவும் சொல்லுவாங்க, ஜபாலயத்தில் யூதர்கள் மட்டும்தான் போனோம், உங்கள் வீட்டில் கிரேக்கரில் கூட்டாடா, உங்கள் வீட்டில் ரோமர்களை கூட்டாடாண்ணா. கிரேக்கர்கள் வந்துடுவாங்க, ரோமர்களை வந்துடுவாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடும், பிரியாணி ரெடி ஆகிடும், ஞானஸ்தானம் ரெடி ஆகிடும், அற்புத அடையாளம் ரெடி ஆகிடும், பெரிய பிரம்மாண்டமாக திருவிழா கோலம் ஆகிடும். இங்கே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே இங்கே 1000 பேர் கூட்டுருவாங்க. இங்கே 10 பேர் கூட இருக்க மாட்டான் அந்த ஜபாலயத்தில். இந்த 10 பேர் இருக்கிறாங்களே வெறியாக இருப்பாங்க. பவுலை பர்னபாவை கட்டி அடிப்பாங்க, பிடிச்சும் போய் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க அடியை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. இந்த ஊரில் 10-20 சீஷர்களை உருவாக்கி விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. வேறு ஊரில் போய் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எங்கே போய் உட்காருவாங்க? ஜபாலயத்தில் உட்காருவாங்க. சர்வீஸ்லாம் முடிஞ்ச பிறகு பேசக்கூடும்போது என்ன பண்ணுவாங்க? இதே தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கவனிங்க, திருச்சபையே ரோமர்களுடைய ப்ராவின்ஸ் ஃபுல்லாகவே எங்கெல்லாம் ரோமர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண யூதர்கள் போனார்களோ, ரோமர்களுடைய ஆட்சி முழுதும் யார் போவாங்க? ரோமர்கள் இருப்பாங்க. அங்கே பிஸ்னஸ் பண்ண யார் போவாங்க? யூதர்கள் போவாங்க. யூதர்கள் 10 யூதர்கள் ஒன்றா கூட்டினா ஒரு ஜபாலயம் கட்டுருவாங்க. அந்த ஜபாலயத்தில் சர்வீஸ் நடந்துன்னு இருக்கும். இப்போ யார் உள்ளே போகிறது? இவங்க போவாங்க. இவங்க போய்
அதே வாரம் கிறிஸ்தவ சபையும் திறந்துருவாங்க. ஒரு ஜபாலயம் இருக்கும், கொஞ்ச நேரம் தள்ளி போய் என்ன ஆகிடும், சர்ச்சு உருவாயிடும். சர்ச்சுன்னு வண்டர்ஃபுல்லான விஷயங்களை செய்கிறது தான் இவர்களுடைய பணியாய் இருந்தது. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட பணியை செய்பவன் யார்? சபையை நிர்வகிப்பவன் யார்? We are not people who are going to go with the leaders. We are the leaders. என் மகனே பவுல் போறார், நான் கூட போறேன். பர்னபா போறார், நான் கூட போறேன். இல்லடா என் மகனே, நீ தாண்டா அந்த பவுல். ஏத்துக்கிறியா மகனே? அவ்வளவுதான். என் மகளே, நீ தான் அந்த பர்னபா. சொல்லுங்க, பவுல் கூட நீங்க ஒரு ஆளா போறீங்களா, நீங்களே பவுலா போறீங்களா? சொல்ல மாட்டீங்களே. They ministered to God. Holy Spirit வந்து சொன்னார், பவுலை எழுப்பிவிடு. We want Paul's generation. நீங்க யோசிக்கும் போதே இப்படி தான் யோசிக்கணும். இந்த சர்ச்சில் வேற காலையில் மார்னிங் டிவோஷன், என்ன லீவ் சொல்லலாம் பாஸ்டர் கையில்? நாளைக்கு வியாழக்கிழமை வச்சே ஓய மாதிரி என்ன லீவ் சொல்லலாம்? இந்த வாரம் வேற செகண்ட் சண்டே நான் போகணுமே, என்ன பிரச்சனையை சொல்லி நின்றுலாம்? எப்படி பண்ணலாம்? சரி, யாராவது போகும்போது கூட எப்படி போகலாம்? அது நம்முடைய அழைப்பல்ல. என்னோடு கூட மக்கள் வருவார்கள். சொல்லுங்க சொல்லுங்க, மிஷனரி பயணத்துக்கு சொல்லுங்க, மிஷனரி பயணத்துக்கு என்னோடு கூட மக்கள் வருவார்கள். நான் மற்றவர்களோடு போகிறவன் அல்ல. சொல்லுங்க, தலைமையில் கை வச்சு, என் மீது இருப்பது பவுலின் அபிஷேகம், பர்னபாவின் அபிஷேகம். பொம்பளை பிள்ளைங்களாம் உட்காந்துருக்கீங்க, கம்மியாக நினைக்காதீங்க. யார் கூடனா நான் போகிறேன்ப்பான்னு சொல்லாதீங்க. நான் போகிறேன்ப்பா, அனுப்புங்க. கார் கொடுங்க, என்னப்பா டீம் அனுப்புங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? சொல்ல போகிறவங்க மட்டும் எழுந்து நின்று அலையிலையோ சொல்லிட்டு உட்காந்துங்க பார்க்கலாம். உங்களுடைய வீரப்பை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. Ministering to the Lord. They were called to do ministry to the Lord. பழைய ஏற்பாடில் ஒரே அந்த டீம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருடைய பிள்ளைங்க தான், ஜபாலயத்தில் ரபிங்க தான் பேசுவாங்க, லேவர்கள் தான் பேசுவாங்க. புதுசாக ஃபயர் பத்துது. பழைய காரியங்களை யோசிக்காத என் மகனே, புதியவைகளை யோசி. கர்த்தர் ஏதோ புது காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அந்தியோகா சர்ச்சோட பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எருசலேம் சர்ச்சில் போனீங்கன்னா யூதர்கள் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க, வெளியில் யாரும் இருக்கக்கூடாது, வெளி ஆளுங்க உள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் அந்தியோகா சர்ச்சில் அப்படி கிடையாது. யூதர்கள் இருப்பாங்க, கிரேக்கர்கள் இருப்பாங்க, சொல்லுங்கள் ரோமர்கள், 3 விதமான ஜாதி. ரோமர்கள் யாராக தான் இருப்பாங்க, அவங்க ஊர் ரோம்பா, பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவன் இங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கிறான்னா, ஒன்று அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பான், இல்லைனா மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பான். பொதுமக்கள் வர முடியாது. அப்போ ஒரே ஒரு ரோமன் சிட்டிசன் அந்தியோகியா சபையில் இருந்தான், அவன் என்ன தான் என் கணக்கு அவன் மிலிட்ரி ஆஃபீஸர் தான். அந்த சபையை தொட முடியுமா? உள்ளே இருக்கிற பவுலை போட்டு அடிக்க முடியுமா? யார் வருவான்? ரோமன். செகண்டு, ஒரு கிரேக்கன் இருந்தான்னா கூட யாருங்க? they were considered to be the intellectual people. அவங்க ஊரில் தான், கிரேக்கில் தான் ஸ்கூல் இருந்துச்சு. இங்கெல்லாம் ஸ்கூல் கிடையாது, காலேஜ் இருந்துச்சு, இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு. அவங்க தாத்தாங்க தான் அறிவாளி, தாத்தாங்க பகுத்தறிவு சொல்லி கொடுக்குறவங்க. அப்போ கிரேக்கன் இருந்தான்னா எப்படி கேட்பான்? அறிவு கூர்மையாக கேள்வி கேட்பான். அவனே ரசிக்கப்பட்டிருக்கானா? எப்படி இருக்கும் அந்த சர்ச்சு அந்தியோகியா சபை? பாருங்கள், சில பேருங்க மட்டும் நான் படிக்கிறேன் அதில் உள்ள சபையில். அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையில் பர்னபாவும், என்ன பேருங்க? சொல்ல மாட்டீங்களா? என்ன பேருங்க? பர்னபா. ஓகே, இவர் ஆறுதலின் மகன்னு பேரான். என்ன பேருங்க? பர்னபா வராரா, நான் வந்துடுறேன் ஊழியத்துக்குன்னுவாங்க. ஏன்? எல்லா இடமும் சூப்பராக பண்ணுவான். ஆறுதலின் மகன். சவுல் என்கிற பவுல். பிறகு வேறு இருங்க, ஜான் மார்க், யோவான் என்கிற மார்க்கு. யார் இந்த யோவான் என்கிற மார்க்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் எழுதினவர். நேற்று பார்த்தோமே, ரோதை போனாங்களே, மேரியம்மா வீடு. மேரியம்மா வீடு யாரோட அம்மா? அவங்க இந்த ஜான் மார்க்கோட அம்மா. வீடே திறந்து கொடுத்துட்டான். இவங்க கூட சிலர் இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த பேருங்க மட்டும் படிக்கலாம் பாருங்கள். நிகீர் எனப்பட்ட சிமியோனும். என்ன பேருங்க? நீகர். தமிழில் நீகரில், இங்கிலீஷில் நைஜர். நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவில். நைஜீரியாவில் இருக்கிறவங்களாம் கருப்பாக இருப்பாங்க. நீகர் என்றால் கருப்பு என்று அர்த்தமா. நைஜர்னா என்ன அர்த்தம்? கருப்பு. மிடில் ஈஸ்ட் ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க? சவுதி ஆளுங்கள்லாம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக சக்க சவையில் இருப்பாங்க.
கூட யாரும் கூடிட்டாங்க? நைஜருங்களும் கூடிட்டாங்க. சுவிசேஷம் எல்லாருக்கும். இளைத்தவன், கருத்தவன், கொழுத்தவன் என்று கர்த்தர் பார்ப்பதில்லை, மனிதன் என்று பார்த்து சுவிசேஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆப்பிரிக்கன் காங்கிரிகேஷன் உள்ளே வந்துருச்சு. எங்கே மெம்பர் ஆகிறாங்க? எருசலேம் கிட்ட போக முடியாது. எருசலேம் கிட்டேயே போக முடியாது. அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவானு எல்லாம் பெரிய தலைங்க அங்கே இருக்குது. அந்த தலைங்க கிட்ட கூட சேர்க்காது. ஆனால் சபை எங்கே பெருகி வந்துருச்சு? அந்தியோகியாவில். எந்த அளவுக்குன்னா இவங்க அந்தியோகியாவிலேருந்து காசு எருசலேம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இது வளர்ந்துருச்சு. ரிச் காங்கிரிகேஷன் ஆச்சு. ஆப்பிரிக்கன்ஸ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இன்னொரு பேர் பாருங்கள், அவனை அண்டர்லைன் பண்ணிங்க. சிமியோன். என்ன பேருங்க? சிமியோன். நீகர் எனப்பட்ட சிமியோன். அல்லேலூயா. யார் இந்த சிமியோன்? சீரேனே ஊரானாகிய லூகியும். இந்த சிமியோன் என்ற பேர் லூக்கா 23:26 இந்த சிமியோன் வேற யாரும் அல்ல, இயேசுனுடைய சிலுவையை தூக்கி சுமந்த சிமியோனா இவன். நம்ம ஆப்பிரிக்கன்னு சொல்லுகிறோம். இயேசுவை சிலுவையை தூக்கி சுமக்க அவன் உதவி செய்திருப்பான் என்று சில வரலாறுகள் சொல்கிறது. அல்லேலூயா. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆள் பாருங்க, கார்பங்கு. படிங்க. தேசாதிபதியாக ஏரோதனுடைய வளர்க்கப்பட்ட மனாயினும். பேருங்க என்ன பேருங்க? மனாயின். கொஞ்சம் புரிஞ்சுங்க, யார் இந்த கார்பங்கு தேசாதிபதி? ஏரோது. 3 ஏரோது நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் ஏரோது பேர் வந்து பெரிய ஏரோது. என்ன ஏரோதுங்க? தாத்தா ஏரோது. இந்த தாத்தா எப்போ தெரியுமா வாழ்ந்துச்சு? ஜீசஸ் பிறக்கும் போது அந்த தாத்தா தான் ராஜா. ஒரு குழப்படி நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? வான சாஸ்திரிகள் வந்து நட்சத்திரத்தே பார்த்துன்னு பெத்லகேமுக்கு போகிற வேலை எருசலேமுக்குள்ளே பூந்துட்டு ஏரோது கையில் போய் யூதர்களுக்கு ராஜாவை பிறந்திருக்குது எங்கே அப்படின்னாங்க பாருங்க. தாத்தா டென்ஷன் ஆயிடுச்சு. டே, என் வீட்டிலேயே பையன் வளர்ந்து பெருசாகுது, பிறந்திருக்குது, நீ யார் அப்படின்னு கேடி போய் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு பைபிளில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வான சாஸ்திரிகளை கூப்பிட்டு சொல்லிச்சு, போயிட்டு பார்த்துட்டு வா, நானும் குழந்தைக்கு காணிக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி வச்சுக்கிச்சேன். நான் மனசில் என்ன ஐடியா? குழந்தைய சாகடிக்கும். இயேசு பரிசுத்த தேவனுடைய குமாரன். இந்த வான சாஸ்திரிங்களை வான் பண்ணார் தேவன், திரும்பி யார் கையில் போகாதீங்க? ஏரோது கையில் போகாதீங்க. அவங்க வேறு வழியாக போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? 2 வயசு கீழே உள்ள எல்லா குழந்தைங்களையும் எருசலேமில் கொண்டுட்டான், பெத்லகேமில் கொண்டுட்டான். மறப்பீங்களா? அந்த தாத்தா பேர் என்ன பேர்? பெரிய ஏரோது. என்ன பேருங்க? மொத்த எருசலேமே எல்லாத்தையும் அவன் தான் ரூல் பண்ணான். இவன் பையன் பேர் ஏரோது அந்திப்பா. என்ன பேருங்க? அவர் தான் அந்த கார்பங்கு தேசாதிபதி. ஒரு கேக்கை 4 துண்டாக போட்டு ஒரு துண்டு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? 1/4 பங்கு. தம்பி சொன்ன ஒரு பிளேட் பிரியாணியை 4 போட்டு 1/4 கொடுத்தா 1/4 பிளேட் பிரியாணி. இந்த 1/4 பிளேட்டுக்கு ஒருத்தர் ராஜா வந்தான். அவன் பேர் என்ன பேர்? ஏரோது அந்திப்பா. மறக்கக்கூடாது. என்ன பேருங்க? சாதாரண ஆள் இல்லைப்பா இவன். இவன் சாதாரண ஆள் இல்லை. இப்போ ஒருத்தனை பேரை படிக்கிறமே சாதாரண ஆள் இல்லை. உங்கள் ஜீசஸுக்கு மினுக்கான வஸ்திரத்தை போட்டு கிண்டல் கேலி பண்ணவன் தான் இவன். யோவான் ஸ்நானகனோட தலையை ஒரு ஏரோது கொண்டானுங்களா, அவன் தான் இவன். இந்த பேர் மறக்கக்கூடாது. கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுனா அது எந்த ஏரோது தான்? இவன். இயேசுவை நேருக்கு நேர் பார்த்தவன். இயேசு ஒரு சிலுவையில் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு போகும்படியாக அழைத்து கொண்டு போகக்கூடாது. முன்னாடி சேவர்களாக அடிச்சிட்டாங்க, உடம்பெல்லாம் ரத்தம் இருக்குது. அவர் துடிக்க வராரு. அவர் மேலே மினுக்கான வஸ்திரம் போட்டு பரியாசம் பண்ணானா. ஃப்ராடு ஃபெலோ, விபச்சாரக்காரன். இவன் யாரை கிண்டல் பண்ணான்? இயேசுவை பண்ணான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டான். அந்த ஏரோது செத்து தொலைஞ்சான், இவன் வாழறான். அவன் பேர் தான் இப்போ போடப்பட்டிருக்குது. ஏரோதுடன் வளர்க்கப்பட்ட மனாயின். யாரோட ஃப்ரெண்டு? மனாயின் வீட்டுக்கு போனீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ இருக்கும். ஏரோதும் யாரும் இருப்பாங்க? மனாயினும் இருப்பாங்க. நாங்கள் மனாயின் உங்கள் வீட்டில் ஏரோது படிக்கல, நானும் அவனும் ஒன்றா படித்தோம். அவனா ராஜாவை போய் அவன்றீங்க? ஆமாம், நானும் அவனும் எல்கேஜி ஒன்றா படித்தோம், யூகேஜி ஒன்றா படித்தோம். அவன் எங்கள் வீட்டுக்கு வருவான், நான் அவன் வீட்டுக்கு போவேன். ஏரோது இயேசுக்கு விரோதமாக எழுப்பினான், மனாயின் ரட்சிக்கப்பட்டான். இப்போ நான் அந்தியோகியா சபையை பற்றி நினச்சி பார்க்குறேன். செம ரிச்சு சர்ச்சாக இருந்திருக்கும். கரெக்ட் தானே? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள சர்ச்சாக இருந்திருக்கும் தானே? யாரும் தொட முடியாது. யூதர்களும் தொட முடியாது, ரோமர்களும் தொட முடியாது. அங்கேருந்து மிஷினரிங்களை அனுப்பிச்சா, பவுல் அனுப்பிச்சா. அங்கே உள்ள அதிகாரிகளாம் சொல்ல, பவுல் எந்த ஊருக்கு போகிறீங்க? நான் அத்தேனே பட்டணத்துக்கு போகிறேன். போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு தான் அங்கே கமிஷனராக இருக்கார், என் ஃப்ரெண்டு தான் அங்கே அதிகாரி. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்படி தான்ப்பா சுவிசேஷம் பரவினது.
பவுலும் சும்மா விடல, அவரும் பெரிய ஆள் தான். ஆமென். So Holy Spirit calls the influenced person, my son, if you are very much influential, God's calling is tonight for you. நீங்க இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறீங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது, மலையாளம் தெரியுது, எல்லா திறமைகளும் தெரியுது என்றால் கர்த்தர் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார், அந்த மிஷனரி பணியத்துக்கு அழைக்கிறார், ஊழியம் செய்ய அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பிள்ளைகளா, சத்தமாக சொல்லுங்கள். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புறப்பட ரெடியா. they started, புறப்பட்டார்கள், பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆமென். உபவாச ஜெபம் பண்ணி பெரியவங்க பரிசுத்தவான்கள் வந்து தலைமையில கையை வச்சு அனுப்பிட்டாங்க. கப்பல் ஏறி போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? கப்பல் ஏறி போயிட்டாங்க. எத்தனை பேர் கப்பலில் போகணுன்னு ஆசை? கப்பலில் சீ சிக்னஸ் வருமா, அது அப்படியே ஆடின்னு தான் போகுமா எனக்கு தெரில. நான் கொஞ்சம் தூரம் மட்டும் ஒரு கப்பலில் போனேன், ஒரு 1/2 மணி நேரம் திரும்பி தந்து விட்டாங்க. கப்பலில் போகிறோம், அடியில் தண்ணி இருக்குது, காற்று அடிக்குது, என்ன பண்ணுவோம்? இல்லை, பயம் நிறைய இருக்கும். கப்பலில் சீப்புரு தீவுக்கு புறப்பட்டு போகிறார்கள் 2 பேர். தைரியம், துணிச்சல். இந்த காலத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா பல லட்சம் ஆகும் போக. நீங்கள் வந்து ஒரு சின்ன வேலை செய்கிற ஆளாக இருந்தால் பேங்க்கில் பெரிய லோன் போட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும் டிக்கெட்டுக்கே. அதுபோல் அன்னைக்கு கவனிங்க, கப்பலில் போகிறதுன்றது ரொம்ப 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 காஸ்ட்லி, ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். பெரிய ஆளுங்க, பணக்காரங்க, கோடீஸ்வரங்க தான் போவாங்க. பவுலும் பர்னபாவும் நிறைய பணம் செலவழித்து புறப்பட்டு போகிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஊழியம் செய்யும்படியாக. அல்லேலூயா. ஊழியத்துக்கு பணம் செலவழிக்கலாமா, இல்லை அந்த காசை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்கலாமா? சொல்லுங்க ஐயா, அதோ சொல்கிறார், சேர்த்து வைக்கலாமா? செலவழிக்க வேண்டும். ஊழியத்துக்கு பார்க்கக்கூடாது, எடுத்து போடணும். ஓம்னி கார் ஓடுற வரைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போதும். ஆனால் நம்ம கார், ஈகோ கார் வந்த பிறகு 3000 ரூபாய் கேட்குது. அப்படி தெரியாமல் முன்னாடி உள்ளதும் அதுவும் பேலன்ஸ் பண்ணி வருது, பெரிய வித்தியாசம் தருது. நிறைய பேர் போகிறோம்ல, சில நேரம் 12 பேர் கூட ஏறிக்கிறான், அதுக்கு மேலே கூட லிஸ்ட்டு நிறுத்த மாட்டான், போகுது நல்லா ஜில்லுன்னு போகுது, பெட்ரோல் குடிக்குது. அப்போ ஒரு வாரத்தில் 6000 rupees பெட்ரோல் மட்டும் போடலாமா வேணாமா? சொல்லுங்கள், எத்தனை பேர் போடலான்றீங்க? மொத்தத்தையுமே ஒரு ராஜ்யத்துக்கு கொடுத்துடணும். அது வளர்றதை நம்ம கண்ணால் பார்க்கணும், அது வளர வேண்டும். நிறைய காரியங்கள், பணங்கள் செலவு பழித்து புறப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. போகிறவங்க சீப்ரு தீவுக்கு போகிறார்கள். அங்கே போய் யூதருடைய ஜபாலயங்களை, நான் சொன்ன பாருங்கள், அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஊராக போய் சொல்லிட்டு வந்து வெள்ளிக்கிழமை எங்கே போயிடுவாங்க? ஜபாலயத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஜபாலயத்தில் ஒரு டைம் இருக்குது, சாட்சி சொல்கிற டைமு. மைக்கு கையில் வந்துச்சுன்னு வைங்க, மொத்த பேரையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திடுவார் பவுல். ஒரு ஜபாலயத்துக்கு ஒரு முறை தான் போவாங்க. ஏன் அடுத்த முறை போக மாட்டாங்கன்னா, அடுத்த முறை அவங்கள சேர்க்க மாட்டாங்க, அவங்க போகும்போதே ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி நடந்தது. இப்போ அவங்க வந்து பாப்போ பட்டணத்துக்கு வருகிறார்கள். இது மறக்காதீங்க. என்ன பேருங்க? பாப்போ பட்டணத்துக்கு வரும்போது ஒரு புதுவிதமான, ஒரு நூதனமான ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். அவன் பேர் பரியேசுவான், ஒரு மந்திரவாதி. என்ன பேருங்க? பரியேசு, ஒரு மந்திரவாதி. இந்த மந்திரவாதிக்கு ஒரு எண்ணம். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, இந்த சுவிசேஷம் மந்திரவாதத்தை தடுக்கும். ஜீசஸை ஏற்றுக்கிட்டவங்க யாரும் பிளாக் மேஜிக் பண்ண மாட்டாங்க, பண்ணுறவங்க எல்லாம் போக மாட்டாங்க. ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, அங்கே பிளாக் மேஜிக் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன் வீட்டாண்டா கருப்பு வருது, காற்று வருது, நீ பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிக்கினே இருக்கிறார். எல்லாரும் ஏசாமியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா, வசனம் சொல்வது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுற்றிக்கிறீங்க, எந்த பிராயச்சித்தமும் பண்ண வேணாம், இயேசு ரத்தம்னு சொன்னாலே போதும் போது அவருக்கு பிஸ்னஸ் ஓடுமா? அவர் காசு கதை என்ன ஆகும்? கையில் காசு பார்த்த கை என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும். அவன் என்ன பண்ணான்னா, ஏவி விட்டான். அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பி பார்க்குறான். அதிபதியை ரட்சிக்கப்பட்டார். திருப்பும்போது பவுலுக்கு கோபம் வந்தது. அல்லேலூயா சொல்லமா? கோபம் வந்து பரிசுத்த ஆவினால் அவனை பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, 10ஆம் வசனம் படிக்கிறேன், நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இப்பொழுது இதோ கர்த்தருடைய கையின் மேல் வந்திருக்குது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். கோபம் வந்துருச்சு. திஸ் இஸ் கால்டு ஹோலி ஆங்கர்.
இந்த ரோமன் எம்பையர் இருக்குது பாருங்கள், ரோமன் எம்பையரோட பில்டப்பே பாவத்திலையாம் ஃபஸ்ட்டு. என்னதுங்க? பெரிய பெரிய தப்பு பண்ணவனுக்கு தான் பதவி. கொல்லை கற்பழிப்பு பண்ணவன் தான் யாராக இருக்க முடியும்? பெரிய ஆளாக இருக்க முடியும். அதனால் வாலிப பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ணிட்டு தான் மேலே வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அடங்கணும், இல்லை எவனை போட்டுருவாங்க. சரியா? ரெண்டாவது, மாந்திரிகம் தாந்திரிகம் மாயாஜலம் எல்லாம் உண்டு. மந்திரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஒருத்தர் செஞ்சுப்பாங்க, செய்வினை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் ரோமர்களுடைய வழி. அதையும் அந்த அடி கத்தி தூக்கிட்டு வந்துடுவாங்க. தப்பு பண்ணால் தூக்கிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்குன்னே புரியாது. ஏன்னா ஜூலியஸ் சீசரையே போட்டு தள்ளிட்டாங்களே அவங்க தலைவரையே. யூடியூப் ப்ரூட்டஸ்னு அவர் கத்திட்டு அவரே செத்து போயிருப்பார். யார் பிழைப்பான் யார் சாவான் அந்த கேமே நமக்கு புரியாது. ரைட்டா? இப்படி இந்த பட்டணத்திலே இந்த மனுஷன் மந்திரத்தில் தான் ஊற வச்சிருக்கிறான். எந்த மந்திரமோ பைபிளுக்கு முன்னாடி நிற்காது. பைபிளுக்கு ஒரே வழி தான் செம்மையான வழி. நம்ம கிறிஸ்டியன்ஸ் ஆகிற நம்மளே ஹுக் அண்ட் குரூக் தப்பான வழியெலாம் போனோம்னா முதலால் நம்ம தான் மாட்டுவோம். எல்லாத்தையும் விட்டு வந்தோம்னா நம்ம தான் வாழ்வோம். நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு பொய் சொல்கிறது, ஒரு ஐடியா பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறதுலாம் எங்கே செல்லாது, இங்கே செல்லாது. அது பண்ணோன்னா நம்ம அங்கேயே பண்ணியிருக்கலாமே. அதை இங்கே வந்து பண்ணோம்னா ஆண்டவரும் அடிப்பார், பெரியவங்களும் போட்டு அடிப்பாங்க, நம்மளை மாட்டிக்கிடுவோம். லீவ் ஆல் யுவர் ஓல்ட் வேஸ். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள் மேலானவைகள் என்று சொன்னார். இவன் என்ன பண்ணால் திருந்தலை. அந்த அதிபர், அந்த எம்பரர், மன்னிக்கும் அந்த 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 ப்ரோ கவுன்சிலோட தலைவர் செர்ஜியோ பவுலஸ் ரட்சிக்கப்பட்டிருக்கார். ஆமென். இந்த ப்ரோ கவுன்சில் மேன், அந்த மாமன்றத்தினுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு பர்சனல் பிஏவாக இருந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்? எதிர்க்கிறான். ஒரே திட்டு தான். கண்ணு உனக்கு குருடா போடுறான் பாருங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ப்ரோ கவுன்சில் மேனே ரட்சிக்கப்பட்டார். இந்த எலிமாஸோட ரெசிஸ்டன்ஸ் நின்று போனது, ரட்சிக்கப்பட்டார். The power of God was manifested. When you are called to do God's ministry, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமான மாந்திரிக தாந்திரிகம் பலிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் பைபிள் எடுத்து சொல்லுங்க. எந்த மந்திரமும் எந்த மாயாஜாலமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலிக்காது. நம்முடைய வழிகள் செம்மையான வழிகளாய் இருக்க வேண்டும். இந்த ப்ரோ கவுன்சிலே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டார். அவனே கர்த்தரை ஏற்றுக்கிட்டான். ஆல் த பீப்புள் காட் அஸ்டானிஷ்ட். பம்போ பட்டணத்திலிருந்து பெருகா பட்டணம் வரைக்கும் ஒரு மாபெரும் ரட்சிப்பு வந்தது. 3 பேராக போன டீமில் ஜான் மார்க் வேற கப்பல் டிக்கெட் வாங்கிட்டு எருசலேமுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஐயாங்க ஓய்வு நாளிலே வேற ஜபாலயத்துக்கு பிரவேசிக்கிறாங்க. இப்போ நம்ம 14ஆம் வசனத்தில் இருக்கிறோம். அந்த வேற ஜபாலயத்தில் முடிஞ்ச பிறகு 15ஆம் வசனத்தில் நான் சொன்னது நடக்குது பாருங்க. சபை முடிஞ்சதும் சகோதரரே சகோதரரேன்னு வாங்க. யார் உட்காந்துருக்கிறது? பவுல் உட்காந்துருக்கார். நீங்கள் ஏதாகிலும் உபதேசம் செய்ய விரும்புகிறீர்களா? முதல்ல இன்ட்ரோடக்ஷன் எழுதி கொடுத்துருப்பாங்களே, பேர் சவுல் என்கிற பவுல், யூனிவர்சிட்டி கமாலியல் யூனிவர்சிட்டி எழுதி கொடுத்துருப்பார்ல. நீங்கள் எதனா சொல்லுகிறீர்களா என்று கேட்கும்போது அவங்க உள்ளே வந்துட்டாங்க. பவுல் எழுந்து போய் என்ன பண்ண போகிறாரு? மெசேஜ் கொடுக்க போகிறார். ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்கள். பிதாக்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தது. 17ஆம் வசனத்துலேருந்து இன்ட்ரோடக்ஷன் வரார் பாருங்க. இவர் எகிப்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். 40 வருஷங்களாய் எகிப்தில் இருந்தவர்களை கூட்டி கொண்டு வந்தார். அந்த ஸ்டோரிலாம் அவங்களுக்கு தெரியும், உள்ளே உட்காந்துக்கிறவங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் எங்கேருந்து வந்தார்னா பப்ளிக்கு தெரியும். இப்போ பவுல் வந்து பைபிளில் உள்ள ஆபிரகாம் கதை, ஈசா கதைலாம் சொல்ல வரல. எதை சொன்னாலும் யாரை பற்றி சொல்ல போகிறாரு? ஜீசஸை பற்றி சொல்ல போகிறார். கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை துரத்தினார். ஏறக்குறைய 450 வருஷம் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆட்சி செய்தார். பிறகு ராஜாக்கள் காலம் வந்தது. கீசின் குமாரனாகிய 21ஆம் வசனம் சவுல் வந்தார். பிறகு அவனை தள்ளி யார் வந்தார்? தாவீது. கரெக்டா? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிறகு வாக்குதத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். 23ஆம் வசனத்தை பவுல் பேசும்போதே உள்ள ஜபாலயத்தில் என்ன வந்திருக்கோம். தாவீதை ஏற்றுப்பாங்க, சவுலை ஏற்றுப்பாங்க, சாமுவேல் ஏற்றுப்பாங்க. ஆனால் யாரை ஏற்றுக்க மாட்டாங்க? இயேசு. நிறைய அரங்கங்களில், நிறைய ஸ்கூலில் நான் வந்து காலேஜில் லெக்சராக இருந்துட்டு வந்திருக்கேன். எந்த சப்ஜெக்ட் பற்றி பேசினாலும் கேட்டுப்பாங்க. தப்பாக பேசினா கூட கண்டுக்க மாட்டாங்க. இயேசுன்ற வார்த்தை சொன்னதும் ஒரு பெரிய ஸ்வீப் பார்க்க முடியும். எல்லோரும்
ஏன் இதை பற்றி பேசுகிறாருன்ற மாதிரி பார்ப்பாங்க. சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயா நான் தலைவலியோடு வந்துக்கிறேன், கடனோடு வந்திருக்கிறேன். இயேசுவை எழும்ப பண்ணினாருன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடக்க போகுதுன்னு. அல்ல இல்லையா? உள்ள என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு என்கிற பெயர் ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் நேம். அந்த பேர்னால் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க, அந்த பேர்னால் கோடிக்கணக்கான பேர் பிழைச்சிருக்காங்க. அந்த பேர்னால் ராஜ்யங்கள் பிரிந்திருக்கிறது, அந்த பேர்னால் எத்தனையோ குடும்பங்கள் இணைந்திருக்கிறது. அந்த பெயர் தான் பரலோகம் கூட்டி கொண்டு போக போயிரு. சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு பேரிடியாய் வந்த பெயர் இயேசு. பேரை சொல்கிறாரு 23ஆம் வசனத்திலே, இயேசுவை எழுந்திருக்க பண்ணினார். 24ஆம் வசனத்தில் ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறார் பவுல். ஏன்னா ஞானஸ்தானமும் யூதர்களுக்குள்ள கல்ச்சரில் கிடையாது. ஞானஸ்தானம் என்கிற கல்ச்சர், ஞானஸ்தானம் என்கிற கான்செப்டை யோவான் ஸ்நானகன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் அது தேவனுடைய சித்தம். ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் கொடுத்தது யாருங்க? யோவான். யாருக்கு கொடுத்தாரு? எல்லா யூதர்களுக்கும் கொடுத்தாரு. அந்த லைனில் வந்து தான் ஜீசஸ் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டார். ஜீசஸும் ஞானஸ்தானத்தை அப்ரூவ் பண்ண போகிறாரா? அப்போ ஞானஸ்தானத்தை பற்றி பேச போகிறார், இயேசுவை பற்றி பேச போகிறார். யோவான் தன் ஓட்டத்தை, இந்த யூதர்கள் யோவானையும் ஏற்றுப்பாங்க, புரிஞ்சுங்க. ஜீசஸை தான் ஏற்றுக்கல, யோவானை ஏற்றுப்பாங்க. யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். அதுலேருந்து வரப்போகிறார். யோவான் ஸ்நானகன் ஊழியம் முடிஞ்ச பிறகு ஜீசஸ் தம்முடைய சீஷர்களை பார்த்தார். நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஜீசஸ் கேட்டார். யோவான் என்ன ஜீசஸை பற்றி நினைச்சார் தெரியுமா? யூதர்களுடைய லீடராக கருதப்பட்ட, கடைசி லீடராக கருதப்பட்ட, ஞானஸ்தானத்தின் தலைவனாக கருதப்பட்ட யோவான் என்ன சொன்னான் தெரியுமா? லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது, அதோ ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. இப்போ இவங்களோட லீடர் யோவான், அந்த லீடரே இதை சொல்லிட்டார்னா அப்போ இயேசு யோவானிலும் பெரியவர். எப்படி ஐடியா பிடிக்கிறார் பாருங்க. பப்ளிக் ஏற்றுக்கணுமே. நான் தான் சொன்னேன், பாதி பேர் ஏற்றுப்பாங்க, பாதி பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. பாருங்கள், சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களுக்கும் அவர்கள் அதிகாரிகளுக்கும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்கள் நிறைவேற்றினார்கள். ஜீசஸோட பாடு மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். பண்ணி சிலுவையில் அறைந்தது யாருங்க? யூதர்கள் தான் அறைந்தார்கள் என்று சொன்னார். தேவனோ அவரை மரித்தொழுந்து எழுப்பினார். 30வது வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். சர்மன் சூடு பிடிக்குது. சர்மன் பவர்ஃபுல்லாக மாறுது. சிம்பிளாக பேசிட்டு வந்தார், இயேசுவை பற்றி பேசினார். இப்போ யாருமே அதிசயப்படக்கூடிய ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. செத்து போன ஒருத்தர் உயிராக இருந்தாருன்னு சொல்ல போகிறார். எங்கே சொல்ல போகிறாரு? இந்த சங்கத்தில் சொல்ல போகிறார், ஜபாலயத்தில் சொல்ல போகிறார். இயேசுவை தேவன் உயிரோட எழுப்பினார். இவ்வளோ நாள் யாரும் பேசலை. போன வாரம் நீங்கள் இதே ஜபாலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா, தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம், இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் மரித்தாள், இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ the gospel of resurrection is being presented. உயிர்த்தெழுந்த சுவிசேஷம் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. பிறகு அவர் உயிரோடு இருந்து 120 நாட்கள் அவர் உயிருள்ளவராய் காட்சியளித்தது சொல்லப்பட்டது. நான் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சங்கீதம் 2 எடுத்து பேசுகிறார். அவர் அழியாதவர் என்று சொன்னார். அவர் அழிவை காண்பதில்லை. தாவீது மரித்தான், ஆனால் இயேசு அழிய மாட்டார் என்று 37ஆம் வசனத்திலே சொல்கிறார். இந்த இயேசு மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொன்னார். மோசையின் நியாயப்பிரமாணம் உன்னை பாவியாக நியாயம் தீர்க்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சுவிசேஷம் உன்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறது என்று சொல்லி, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். அதை உங்களுக்கு விவரித்து 41ஆம் வசனம் படிக்கிறேன். சொன்னால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லிக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். ஏன்னா பவுல் பேசிகிட்டு இருக்கும்போதே சிலர், ஓஹோ இது அந்த ஜீசஸ் டீமா, அவனை இறக்குப்பா, மைக் சவுண்டை குறைப்பா, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகிட்டார். அசட்டைக்காரரே, நான் மெசேஜ் கொடுக்கும்போது ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருக்கிறவர்களே அப்படின்னு சிலர் டென்ஷனாக சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆளை ஃபோன் பேசி கொண்டு அப்படின்னு சொல்கிறது போல் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு எச்சரிக்கையாக இருங்கள். மெசேஜ் முடிச்சிட்டார். இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார்னு சொல்லிட்டார். ஆமென். சபா எனாத்துமாவே சொல்லப்பட்டுச்சான்னு தெரில, சபை நிறுத்தப்பட்டது. The synagogue was stopped in between. ஆமென்.
இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து போகிறாங்க, முடிஞ்சிச்சு. ரைட்டா? புறஜாதிகள் வராங்க பாருங்க. அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்தில் புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளில் இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். இந்த புறஜாதியார்ன்றதை யூதர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா, அப்பாவும் யூதனாக இருந்து அம்மாவும் யூதனாக இருந்தால் தான் அவங்க ஜாதியார். அம்மா ஒரு கிரேக்க ஸ்திரியாக இருந்தாங்களா அவங்க புறஜாதியாரா? அப்பா ரோமனா மிக்ஸ்டாக தானே பண்ணுவாங்க, புறஜாதியார். இந்த டீமில் தெளிவாக தெரிஞ்சிச்சு. சிலர் வந்து நிற்கிறாங்க, பவுலையா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சிலர் அங்கே யார் ராவணா கூப்பிட்டாந்தது அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த டீம் சொல்லுது, அடுத்த வாரம் வாங்க பாஸ்டர் அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, வர வைப்பாங்கன்றீங்க. 2 பிரிவுகளாக பிரிந்தது. வேண்டிக் கொண்டார்கள். ஜெபாலயத்திலே கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தில் பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஆமேன். ஒரு நல்ல விஷயம் நடக்குது இந்த பட்டணத்தில். அடுத்த வாரமும் ஓய்வு நாளுக்கு அனுமதி கிடைக்கப்பட்டிருக்குது. அடுத்த வாரமும் வராங்க. பேசும்போது 45ஆம் வசனத்தில் செகண்ட் வீக்கில் மாட்டிக்கிட்டாங்க பவுலும் பர்னபா. பாருங்கள், யூதர்கள் ஜனக்கூட்டத்தில் அண்டையை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு வாரம் தான் டைமு, இதை 2வது வாரமும் கிடச்சிருக்குது. அதே சர்ச்சில் பேச கூப்பிட்ருக்காங்க. தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா என்று. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, பாருங்கள், முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களும் அதை தள்ளி உங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியத்தில் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். புறஜாதிகள் அந்த வசனத்தை விசுவாசித்தார்கள். தேவனுடைய வசனம் பிரசித்தமாயிற்றது. 50ஆம் வசனம், யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளை பட்டணத்து முதலாளிகளையும் ஏவி விட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தபடி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணாங்க, ஓடு 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 என்று அடித்து துரத்தி விட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, தங்கள் கால்களில் படிந்த தூசியை தட்டி விட்டு, என் வேலையை நான் பண்ணிட்டேன், இனி உங்கள் பாடு என்று புறப்பட்டார்கள். அதுக்குள்ள 2 வாரத்தில் 14 நாள் வச்சுக்கலாம். இன் 14 days சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஒரு நாள் போதும் மகனே மக்களை சுவிசேஷத்துக்குள்ளே நடத்த. 1 மணி நேரம் சர்மன் போதும் மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த. என்னுடைய விசுவாசம், என்னுடைய வாஞ்சை, மாதமாவது நம் சபையில் ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஜனங்கள் கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளால் எழுந்து நிற்கலாமா? பவுலின் முதல் மிஷினரி பயணம் எழுப்புதலாய் வந்தது. பவுலினுடைய ஒரே செய்தி பிசிடியன் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள பிசிதியான் பட்டணத்திலே அவர் அளித்த செய்தி மக்களுடைய ரட்சிப்புக்கு காரணமாக. திருச்சபையே, உங்களையும் என்னையும் கர்த்தர் சுவிசேஷ பணிக்காக அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அழைத்திருக்கிறார். நான் போகிற ஆண்டவரே என்னை அனுப்பும் அப்படின்றவங்க நீங்கள் முன்னாடி வரலாம். உங்களை பவுலாக நினச்சிட்டு வாங்க. நீங்கள் உங்களை நினச்சிக்காதீங்க, உங்களை நீங்களாக நினச்சிக்க. நான் தான் பவுல், எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனால் நான் இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நீங்கள் முன்னாடி வாங்க. நம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். வாங்க, முன்பதாக வந்து நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஓ ரீ காதா லாபா ஷாரா காதா ரபா ராதா லாபா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாமா? யா ராதா லாபா தா ராதா ரபா தா லாபா ஷாதா ரபா காதா ரபா ரபா ரபா. நினச்சிங்க, உங்களை நீங்களா நினச்சிங்க, உங்களை ஒரு பவுலாக நினச்சிங்க. நான் தான் அந்த பவுல், நான் தான் அந்த பவுல், நான் தான் அந்த பர்னபா. ஓ ரே 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 கே ரே 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 ரே. மகனே, உன்னால் முடியும், உன்னால் முடியும். மகளே, உன்னால் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இங்கே இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு இங்கே இருக்கிறது, கர்த்தருடைய வழிநடத்தல் இங்கே இருக்கிறது. ஓ ரீதா லாபா ஷாதா ராபா. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு ராஜா உயிர் தெழுந்த நன்னாள், உயிர் தெழுந்த இயேசுனுடைய பிரசங்கம், உயிர் தெழுந்த இயேசுனுடைய மகிமை, உயிர் தெழுந்த இயேசுனுடைய வல்லமை. இயேசுனுடைய உயிர் தெழுந்த நற்செய்தி. நம்ம வேற எதுவும் பேச வேணாம், ஜீசஸோட உயிர் தெழுந்த நற்செய்தியை மட்டும் பேசுவோம். இயேசு உயிரோடு இருக்கிறார், உன்னை பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். இயேசு உனக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு உனக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார்.
இயேசு உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகம் தருகிறார், இயேசு நன்மைகள் செய்கிறார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசுனுடைய உயிர் தெரிந்த சுவிசேஷம் எத்தனை சொல்ல போறீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. இயேசு உயிரோடு இருக்கிறார், இதை ஊரெல்லாம் சொல்ல போகிறோம். இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். என் மகனே, சுவிசேஷம் சொல்லும்படியாக இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை பாதுகாக்கிறார், இயேசு உன்னை நடத்துகிறார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு உன்னை நித்தமும் நடத்துகிறார். நீதான் அந்த பவுல், நீதான் அந்த பர்னபா. ஓ கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள், புரண்டுடோடுது பார். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள், புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லலாமா? இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். குட் நியூஸ், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். But God raised him from the dead. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தார். திருச்சபையே, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீயும் நானும் செய்கிற ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. நீங்களும் நானும் பேசுகிற பேச்சு சாதாரண பேச்சு அல்ல. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற பேச்சு. இதுதான் சுவிசேஷம். இதை அந்தியோகியாவில் சொல்லலாம், எங்கும் சொல்லலாம், ஊர் முழுக்க சொல்லலாம், உலகம் முழுக்க சொல்லலாம். அந்த மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசு உனக்கு உதவி செய்கிறார். உன்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறார், உன்னை விடுவிக்கிறார். எத்தனை பேர் உங்களை பவுலா நினைச்சுக்கிறீங்க? கையை மேலே உயர்த்துங்க. நான் தான் பவுல். தைரியமா சொல்லுங்க, விடாதீங்க, கொஞ்சம் கூட குறைஞ்சிடாதீங்க. பவுலாவே மாறிடுங்க. பவுலோட அசிஸ்டன்ட் சொல்லாதீங்க, நான் தான் அந்த பவுல். தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. பவுலின் அபிஷேகம் வேணும், இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் அந்த பர்னபா. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த அபிஷேகம் உங்கள் மீது வரும் இறங்குவதாக. நீதான் அந்த பவுல் மகளே, நீதான் அந்த பவுல், நீதான் அந்த பவுல் மகனே. கர்த்தர்
கர்த்தர் இயேசுவை உயிரோட எழுப்பின சுவிசேஷம் உன் கையிலே இருக்கிறது, உன் வாயிலே இருக்கிறது, உன் கையில் உள்ள வேதத்திலே இருக்கிறது. கர்த்தர் உன்னை அனுப்புகிறார், புறப்பட்டு போ, ஜாதிகளை சுதந்திரமாக்கு, என்னை கேளும் ஜாதிகளை சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கும் என்று சொன்ன தேவன் உன்னை மென்மேலும் பலப்படுத்தி நன்மையான காரியங்கள் செய்வாராக. கர்த்தர் உங்களை கோடியாய் பெருகும்படி செய்வாராக. இந்த ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. 7 அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.